இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்கிறார் நம்முடைய பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன். சார் வணக்கம். வணக்கம். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருப்பது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலம்? திமுகவுக்குள்ள ஏற்கனவே அங்கே ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போடி நாயக்கனூர் தேனி தொகுதியில் ஏற்கனவே தங்கத்தமிழ் செல்வன் இங்கிருந்து தான் போனார். ஸோ இதை திமுக எப்படி அக்கமடேட் பண்ண போகுது, எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க? இது அதிமுகவுக்கு எலெக்ஷனில் எப்படி எதிரொலிக்குது? ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு பெர்செப்ஷன் வைஸ் ஒரு பிளஸ், அவ்வளவுதான். அதற்கு மேல ஓபிஎஸ் அவர்களால் எத்தனை ஓட்டுகளை திமுகவுக்கு கொண்டு வர முடியும், என்ன மாதிரி ஒரு பெர்செப்ஷன் அவரால் திமுகவுக்கு என்ன பயன் அப்படின்னீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே ஒரு செகண்ட் பிடில் அப்படின்னு இருந்தவராக தான் இருக்கிறார். அவரால் அவரோட பவரை அசர்ட் பண்ணி அவருடைய கட்சியில எந்த கட்சி அவரை முதலமைச்சர் ஆக்கியதோ அந்த கட்சியிலே அவரால் அவருடைய பவரை அசர்ட் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியல. ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டை லீகல் ஃபைட்டா கன்வெர்ட் பண்ணி இன்னொரு கட்சி கிட்ட தன்னுடைய கட்சி பிரச்சனைகளை கொண்டு போய் பாஜகவை அதிமுகவினுடைய பஞ்சாயத்துகளை எல்லாம் தலையிட செய்தவர் ஓபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்னு, இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பாஜக எதிர்த்து பேசுகிறார். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் தான் பாஜக நுழைந்தது அப்படிங்கிறாரு. அப்படி பாஜக நுழைந்திருந்தால் அந்த நுழைவு வாயிலை பாஜகவுக்கு திறந்து வைத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். ஸோ திமுகவினுடைய அந்த பாஜக எதிர்ப்பு கூட இனிமே கொஞ்சம் வாட்டர் டவுன் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேள்விகள் எழுப்பும். திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு நீங்க எப்படி எதிர்க்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்களை உங்கள் அருகில் வைத்துக் கொண்டு, உங்களுடைய கட்சியில் வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி பாஜக எதிர்ப்பை பேச போகிறீர்கள்? பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிதான் அதிமுக இணைந்தது அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக வெளிப்படையாக பாஜகவினுடைய தலைவர்களை புகழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் பிரதமரை சந்திப்பது என்னுடைய பாகியம் அப்படின்னு சொன்ன ஒருவரை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி இனிமே பாஜக எதிர்ப்பு பேச போறீங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, அவரால் பலன் இருக்குமான நிச்சயமா முக்குளத்தோரின மக்கள் கிட்ட அதிமுக மீது இருக்கின்ற ஒரு சின்ன சின்ன கோபங்கள் அதையெல்லாம் வைத்து திமுக எப்படி நிற்கவில்லை. இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற தேர்தல் கால அறிவிப்பும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் பேசணும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். பொதுவாக மக்களுடைய மனநிலை, தேர்தல் காலத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிப்புகளை அறிவிப்பது வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற கட்சி எவ்வாறான சலுகைகளை நாட்டு மக்களுக்கு நலன் கருதி அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள திட்டங்களை, அவர்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சி தளபதியுடைய ஆட்சி என்பது இருக்கிறது. எந்த திட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை. மக்கள் மனதில் எந்த திட்டமும் நிற்கவில்லை. இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற தேர்தல் கால அறிவிப்பும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக மக்களுடைய மனநிலை, தேர்தல் காலத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிப்புகளை அறிவிப்பது வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற கட்சி எவ்வாறான சலுகைகளை நாட்டு மக்களுக்கு நலன் கருதி அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள திட்டங்களை, அவர்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சி தளபதியுடைய ஆட்சி என்பது இருக்கிறது. எந்த திட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை. மக்கள் மனதில் எந்த திட்டமும் நிற்கவில்லை. இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற தேர்தல் கால அறிவிப்பும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக மக்களுடைய மனநிலை, தேர்தல் காலத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிப்புகளை அறிவிப்பது வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற கட்சி எவ்வாறான சலுகைகளை நாட்டு மக்களுக்கு நலன் கருதி அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள திட்டங்களை, அவர்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சி தளபதியுடைய ஆட்சி என்பது இருக்கிறது.
எந்த திட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை. மக்கள் மனதில் எந்த திட்டமும் நிற்கவில்லை. இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற தேர்தல் கால அறிவிப்பும் வெறும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. இல்லை, பொதுவாகவே மக்களுடைய மனநிலை தேர்தல் காலத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிவிப்புகளை அறிவிப்பது வழக்கம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற கட்சி எவ்வாறான சலுகைகளை நாட்டு மக்களுக்கு நலன் கருதி அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள திட்டங்களை, அவர்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சி தளபதியோடைய ஆட்சி என்பது